உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாம இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாத வாழ்க்கை தான். அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில போய் ரப்பை அவன் அடியான்னு நிக்க முடியாது. உலகத்திலையும் அவன் தோத்துட்டான். அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அடியான், இறைநம்பிக்கையோட வாழணுங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது. அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேன்றது, கண்ணியமா நடந்துக்கணும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் இன்னைக்கு வெகு தூர பயணம், வெளிநாடு பயணம், அல்லது வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமா உலகமா இது ஆயிடுச்சு. தனி குடும்பம் மொத்தமா கூட்டு குடும்பம் யாரும் இருக்கிறது இல்லை. தனித்தனி குடும்பங்கள்லாம் மாறிடுறாங்க. மனைவி வந்துடுறாங்க, குழந்தை வந்துடுறாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊர்ல இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோட பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ, எவ்வளவு கண்ணியமான முறையில் பேசணுமோ, எவ்வளவு அன்பான முறையில் பேசணுமோ, அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவை ஆக்கிக் கொள்ளணும். எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாள்ல ஒரு முக்கியமான அல்லாஹ் உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா, 2 விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ஹதீஸ்கள் அடிப்பில் நமக்கு புரிகிறது. 2 விஷயத்தை செய்யுங்க. ஒன்று, காலையிலையும் மாலையிலையும் குர்ஆனை ஓதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனா இருக்கும். 2வது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, நானும் அதில் குறைபடுறேன், எல்லாம் என்ன மன்னிக்கணும், இது மூலியமா எல்லாம் என்ன சீர்திருத்தணும், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்க தாய் தந்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அவங்க உயிரோடு இல்லையா, அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யும். அது மூலியமா உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா அல்லாஹ்விடத்தில் அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது. ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாஸான துஆ மாதிரி இந்த உலகத்துல யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க. அந்த உறவை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களோட இருப்பான். அந்த உறவை விட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான்.